வணக்கம் தமிழா. ஆர்ஆர்பி குரூப் டி தேர்வுக்கான ஜிகே கரண்ட் அஃபேர்ஸ் சயின்ஸ் மோஸ்ட் எக்ஸ்பெக்டட் ஒன்றை தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கோம். இது பகுதி 5. இன்னைக்கு மொத்தம் 50 கொஸ்டின்ஸ் பார்க்க போறோம். அனைத்துமே ஒன்லைனர் தான், நீங்க படிக்க எளிமையா இருக்கும். இதுக்கான பிடிஎஃப் நம்ம டெலிகிராம்ல அப்டேட் பண்ணிடும், நீங்க டவுன்லோட் பண்ணி ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், ஏப்ரல் 7ஆம் தேதி கொண்டாடப்படும், அதாவது 2025 ஏப்ரல் 7ஆம் தேதி கொண்டாடப்படும் உலக சுகாதார தினத்தின் கருப்பொருள் என்ன, தீம் என்னன்னு கேட்கிறாங்க. இதுக்கான ஆன்சர் ஆரோக்கியமான ஆரம்பம், நம்பிக்கையான எதிர்காலம். 2, பலோபியன் குழாய்கள் கட்டப்பட்டிருந்தால் என்ன நடக்காது? என்ன நடக்காது பார்த்தீங்கன்னா கருத்தரித்தல் என்பது நடக்காது. அடுத்து, கார்பன் எந்த வகையான பிணைப்பை உருவாக்குகிறது? கார்பன் எந்த வகையான பிணைப்பை உருவாக்குனா கோவலன்ட் பிணைப்பை உருவாக்கும். 4, T20 சர்வதேச போட்டியில் ஒரு இன்னிங்ஸில் அதிக ரன்கள் எடுத்த பெண் வீராங்கனை யார்? பெண் வீராங்கனை யார் பார்த்தீங்கன்னா லூசியா டெய்லர். 5, ஆண்கள் ஒருநாள் சர்வதேச கிரிக்கெட்டில் அதிக சதங்கள் அடித்த சாதனையை யார் வைத்திருக்கிறார் பார்த்தீங்கன்னா ஆன்சர் விராட் கோலி. இஸ்ரோவின் 17வது பணி என சொல்லக்கூடியது பார்த்தீங்கன்னா GSLV F-15. நிலையான வளர்ச்சி இலக்குகள் குறியீட்டு எண் 2025 இந்தியாவின் தரவரிசை எவ்வளவு? ஆன்சர் 99வது தரவரிசை. 2025 பெண்கள் ஒருநாள் சர்வதேச கிரிக்கெட்டில் வேகமான சதம் அடித்தவர் யார் பார்த்தீங்கன்னா ஸ்மிருதி மந்தனா. 9, 2025 பிரவீன் குமாருக்கு தியான்சந்த் விருது வழங்கப்படும், இது எந்த விளையாட்டுடன் தொடர்புடையது? ஆன்சர் பாரா தடகளம். புல்வாமா தாக்குதல் எப்போது நடந்தது? அதன் பிறகு என்ன நடவடிக்கை தொடங்கப்பட்டது? புல்வாமா தாக்குதல் என்பது 2019 பிப்ரவரி 14 அன்று நடந்தது. இந்திய விமானப்படையால் இதுக்கு நடவடிக்கை பார்த்தீங்கன்னா இந்திய விமானப்படையால் பாலகோட் வான்வழி தாக்குதல் தொடங்கப்பட்டது பிப்ரவரி 26, 2019. அடுத்து, ஜனவரி 2, 2025 அன்று எந்த வீரருக்கு நைட்ஹுட் பட்டம் வழங்கப்பட்டது பார்த்தீங்கன்னா ஜேம்ஸ் ஆண்டர்சன். 2025 யாருக்கு இடையே 12வது சிலினெக்ஸ் பயிற்சி நடத்தப்பட்டது பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்கும் இலங்கைக்கும் நடுவே. அடுத்து 13, மென்மையான எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலத்தின் முக்கிய செயல்பாடு என்ன? இதுல முக்கியமான செயல்பாடு பார்த்தீங்கன்னா இது கொழுப்புகள் மற்றும் ஸ்டீராய்டு ஹார்மோன்களின் தொகுப்பு, கால்சியம் அயன் சேமிப்பு மற்றும் நச்சு நீக்கம் ஆகியவற்றை செய்கிறது. 2025ஆம் ஆண்டில் இந்திய கடற்படை எந்த நாட்டுடன் பாசெக்ஸ் பயிற்சியை நடத்தியது பார்த்தீங்கன்னா கிரீஸ். பாரிஸ் மைராதன் 2025 எப்போது தொடங்கியது பார்த்தீங்கன்னா 13 ஏப்ரல் 2025. பின்வரும் உறுப்புகளில் எது ஹார்மோன்களை சுரக்காது அப்படின்னு உமிழ்நீர் சுரப்பி. அடுத்து, லூகோபிளாஸ்டின் முக்கிய செயல்பாடு என்ன? இதுக்கு ஆன்சர் ஸ்டார்ச் மற்றும் சர்க்கரையை சேமித்தல். அடுத்து, பெண்களின் முக்கிய ஹார்மோன் சுரக்கும் உறுப்பு எது பார்த்தீங்கன்னா முட்டை உடல், அதாவது முக்கியமாக ஈஸ்ட்ரோஜன் மற்றும் புரோஜெஸ்டிரான் போன்ற ஹார்மோன்களை சுரக்கிறது. நமது அனிசை செயல்பாட்டில் எந்த உறுப்பு முக்கிய பங்கு இருக்கிறது பார்த்தீங்கன்னா தண்டுவடம், ஸ்பைனல் கார்டு தான் முக்கிய பங்கு வகிக்கிறது. உலோகங்களில் எது அதிக எதிர்ப்பு திறனை கொண்டுள்ளது? ஆன்சர் நிக்ரோம் அல்லது மேங்கனீன். 21, இந்தியாவின் முக்கிய தொழில்நுட்ப மற்றும் விண்வெளி துறையில் ஒரு பெரிய தொலைநோக்கு திட்டம் என்ன பார்த்தீங்கன்னா ககன்யான் திட்டம். 2025 கேலோ இந்தியா இளைஞர் விளையாட்டுகளின் போது டெல்லியில் ஏற்பாடு செய்யப்பட்ட மொத்த விளையாட்டுகள் எண்ணிக்கை எவ்வளவு பார்த்தீங்கன்னா 3 விளையாட்டுகள். 2025ஆம் ஆண்டில் சர்வதேச புக்கர் பரிசு யாருக்கு வழங்கப்படும்? ஆன்சர் பானு முஸ்தாக். ஒரு சோலனாய்டுகள் இருக்கும் காந்தப்புலத்தின் தன்மை என்ன பார்த்தீங்கன்னா சீராக இருக்கும். சிம்பெக்ஸ் சிங்கப்பூர் இந்தியா கடல்சார் இருதரப்பு பயிற்சியின் எந்த பதிப்பு 2025 நடைபெற்ற 32வது பதிப்பு. மார்ச் 2025 நடைபெற்ற 6வது பிம்ஸ்டிக் உச்சி மாநாட்டை எந்த நாடு நடத்தியதுன்னா தாய்லாந்து. 27, பாரத் போல் ஆன்லைன் போர்ட்டலை திறந்து வைத்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா உள்துறை அமைச்சர் அமித்ஷா. ஒரு குழிவான கண்ணாடியின் துருவம் P மற்றும் குவியம் F க்கு இடையில் ஒரு பொருள் வைக்கப்படும் போது என்ன பிம்பம் உருவாகும் பார்த்தீங்கன்னா மெய்நிகர் நிமிர்ந்த மற்றும் பெரிதாக்கப்பட்ட பிம்பமானது கிடைக்கும்.
அடுத்து அனுராக் காஷ்யப்பின் டகோட் படத்தில் மிருனால் தாக்கூருக்கு ஜோடியா நடிக்கும் முன்னணி நடிகர் பார்த்தீங்கன்னா அதிவி ஜேஷ். 30 ஆசிய தடகள சாம்பியன்ஷிப் 2025 இந்தியா எத்தனை பதக்கங்களை வென்றது பார்த்தீங்கன்னா 24 பதக்கங்கள். இந்தியாவின் 107வது தேசிய பூங்காவாக அறிவிக்கப்பட்டுள்ளது பார்த்தீங்கன்னா சிமிலிபால் தேசிய பூங்கா. சிப்ஸ் பாக்கெட்டுகளில் நைட்ரஜன் வாயு ஏன் நிரப்பப்படுகிறது? நைட்ரஜன் வாயு ஏன் நிரப்பப்படுதுன்னா ஆக்சிஜனேற்றத்தை தடுக்க. காஸ்டிக் சோடா பின்வரும் எந்த தொழில்களில் பயன்படுத்தப்படுகிறது? ஆன்சர் காகித தொழில்களில். அடுத்து ஐசிசிஓயான் 2020 இந்திய பாதுகாப்பு மாநாடு 2025 ஆண்டு எப்ப நடைபெறும்? ஜூன் 25, 27 அன்று இந்திய வனவிலங்கு நிலையம் டேராடூனில் நடைபெற்றது. 35 பெண்களில் கருத்தரித்தல் எங்கு நடைபெறுகிறது? பெண்களில் கருத்தரித்தல் எங்கு நடைபெறுகிறது? பலோப்பியன் குழாய். அடுத்து படுகதிர் மற்றும் விலகு கதிர் இடையே உருவாகும் கோணம் என்ன அழைக்கப்படுகிறது? ஆன்சர் விலகு கோணம், விலகல் கோணம். 2025 ஆண்டில் லாரியஸ் வாழ்நாள் சாதனை விருது யாருக்கு வழங்கப்பட்டது பார்த்தீங்கன்னா கெல்லி ஸ்லேட்டர். பின்வரும் எந்த pH மதிப்பு சிவப்பு லிட்மஸ் காகிதத்தை நீல நிறமாக மாற்றும் பார்த்தீங்கன்னா pH 11. எது திரவங்களின் துகள் தன்மையை காட்டுகிறது பார்த்தீங்கன்னா தண்ணீரில் தன்னிச்சையான மை பரவுதல் தான் திரவங்களின் துகள் தன்மையை காட்டும். ஒரு பொருளின் மீது 10 நியூட்டன் விசை பயன்படுத்தப்பட்டு பொருள் 5 மீட்டர் இடம்பெயர்க்கப்படுகிறது எனில் ஆன்சர் என்ன பார்த்தீங்கன்னா 50 ஜூல். ஏப்ரல் 4, 2025 அன்று நிதி புதுப்பிக்கலாக சரிபார்க்கப்பட்ட வாட்ஸ்அப் சேனலை எந்த இந்திய வங்கி அறிமுகப்படுத்தியது பார்த்தீங்கன்னா இந்திய ரிசர்வ் வங்கி. 2025 G20 உச்சி மாநாடு எங்கு நடைபெற்றது? ஆன்சர் தென்னாப்பிரிக்கா ஜோகன்ஸ்பர்க். அடுத்து இந்தியாவில் எந்த மாநிலம் அதிக மின் கழிவுகளை உற்பத்தி செய்கிறது பார்த்தீங்கன்னா மகாராஷ்டிரா. ஒரு செல்லின் பிளாஸ்மா செல்லின் முக்கிய பண்பு என்ன பார்த்தீங்கன்னா அரை ஊடுருவக்கூடியது, தேர்ந்தெடுக்கப்பட்ட ஊடுருவக்கூடியது. ஐஐடி மெட்ராஸ் மற்றும் இஸ்ரோ இணைந்து உருவாக்கிய IRIS சிப்பில் எந்த செயலி கட்டமைப்பு முதன்மையாக பயன்படுத்தப்படுகிறதுனா RISC-V செயலி. தாவர இனப்பெருக்கத்தில் வித்துக்கள் விதைகளின் கருத்தரித்தல் எவ்வாறு நிகழ்கிறதுனா உள் கருத்தரித்தல். ஒரு கடத்தி வழியாக மின்சாரம் பாயும் போது அதை சுற்றி என்ன உற்பத்தி செய்யப்படுகிறதுனா காந்தப்புலம். அடுத்து நாம் ஒரு வாகனத்தில் பேருந்து அல்லது கார் அமர்ந்து வெளியே பார்க்கும்போது கம்பிகள், மின்சார கம்பிகள், தண்டுவாளங்கள் அசைவதை காண்கிறோம். இதுக்கு என்ன காரணம் பார்த்தீங்கன்னா சமசீரற்ற முடுக்கம் அல்லது பார்வை இடைப்பயிற்சி அப்படின்னு சொல்லலாம். ஒரு ஒளிக்கதிர் ஒரு குழிவான கண்ணாடியின் முதன்மை குவியத்தின் வழியாக பட்டால் பிரதிபலிப்புக்கு பிறகு அந்த கதிர் எங்கே செல்லும் பார்த்தீங்கன்னா முதன்மை அச்சுக்கு இணையாக. ஒரு பொருளின் மீது சமநிலையற்ற விசை பயன்படுத்தப்பட்டால் விளைவு என்னவாக இருக்கும் அப்படின்னு ஆன்சர் பொருளின் திசை மாற்றம் அல்லது பொருளின் வேகத்தில் மாற்றம் அந்த மாதிரி இருக்கலாம். ஸோ மொத்தம் 50 கொஸ்டின்ஸ் ஒன்லைன் பார்த்துருக்கோம். மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஜிகே பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு கரண்ட் அஃபேர்ஸ் மேக்ஸிமம் கேட்பாங்க. ஸோ கரண்ட் அஃபேர்ஸ் கரெக்டாக பார்த்து வச்சோம். கிட்டத்தட்ட ஒரு லாஸ்ட் 6 மந்த் உள்ள கரண்ட் அஃபேர்ஸ் படிச்சவங்க வரக்கூடிய தேர்வு எழுதக்கூடியவங்க. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ரயில்வேல ஒன் பை ஒன்னா அப்டேட்ஸ் வந்துட்டே இருக்கு. ஏஎல்பிக்கு அப்ளிகேஷன்ஸ் வந்துச்சு, அதுக்கப்புறம் டெக்னீஷியன் வந்துச்சு, பாராமெடிக்கல் வந்துச்சு. ஸோ அதை பார்த்து மினிசில் ஐசோ கேட்டகரி ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. அடுத்து தேர்வுக்கான தேதி அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ஸோ ஒன் பை ஒன்னா அப்டேட் வந்துகிட்டே இருக்கும். ஸோ இப்போ ரயில்வே தேர்வுக்கு தயாரக்கூடியவங்க உங்களோட ப்ரிப்பரேஷன் நீங்கள் இன்னும் அதிகப்படுத்துங்க. ஏன்னா கண்டிப்பாக தேர்வு வந்து கண்டினியூஸாக வர வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கு. இதோட PDF கீழே டெலிகிராமில் கொடுத்துருக்கும். அதை லிங்கை கிளிக் பண்ணி நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இதுவரை நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரு பெல் சிம்னு கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி.